ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல். இது சூப்பர் டேஸ்டி அண்ட் சாஃப்டான இட்லி கேக், அதுவும் கோதுமை மாவு தேங்காய் பூவெல்லாம் வச்சு சூப்பர் டேஸ்டியாக ஸ்டீம் பண்ணி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இந்த சாஃப்டான இட்லி கேக் செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிட்டு அதில் 1 கப்பு கோதுமை மாவை நல்லா ஜலிச்சிக்கலாம். இப்போ நல்லா ஜலிச்சாச்சு. அதோட இந்த 1 கப்பு கோதுமை மாவுக்கு ஒரு 3/4 கப்பு சுகர் எடுத்துக்கிட்டேன். அதோட 2 ஏலக்காவையும் போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சிட்டு வந்துட்டேன். அதையும் இதோட சேர்த்து ஜலிச்சிக்கலாம். இதுக்கு நம்மளுக்கு தேங்காய் துருவல் எடுக்கணும். அதனால் ஒரு 3/4லேருந்து 1 கப்பு தேங்காய் துருவல். நான் இன்றைக்கி 3/4 கப்பு தேங்காய் எடுத்துக்கிட்டே குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதோட நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடர் அரைக்காமல் கொஞ்சம் கோர்ஸாக பூ மாதிரி வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வரவுன்னு அது மாதிரி அரைச்சிக்கலாம். அதோட 1 கப்பு பாலையும் சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால், ஒரு சிட்டியை உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதோட 1 ஸ்பூன் நெய் சேர்த்தோம்னா ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த கேக்குக்கு ஆயில் எதுவுமே சேர்க்கலை ஃப்ரெண்ட்ஸ். அதோட ஆப்ப சோடா பேக்கிங் சோடா ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதோட 1/2 லெமனையும் சேர்த்தாச்சு. இது நல்லா ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். பேக்கிங் சோடா ப்ளஸ் லெமன் நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதோட தண்ணி ஒரு 1/4 கப் தண்ணியை எடுத்துக்கிட்டு அதையும் இதோட சேர்த்து கலந்துக்கிட்டேன். இப்போ நம்மளுக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. அதோட இட்லி தட்டு எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிக்கிட்டேன். எண்ணெய் தடவிட்ட பின்னாடி மாவு டஸ்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு நல்லா கேக் ஒட்டாமல் வர்றதுக்கு தான் இது மாதிரி நம்ம செஞ்சுக்கிறோம். எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லா குழிகள்லையும் எப்படி இட்லிக்கு ஊற்றுவோமோ அது மாதிரி ஊற்றிக்கலாம். எனக்கு இந்த பேட்டருக்கு 10 இட்லி கேக் ரெடி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணி விடுங்க. அதில் டூட்டி ஃப்ரூட்டி மேலே போட்டுக்கிட்டு அதோட இந்த இது மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா செரிஸ், அது மாதிரி செரிஸையும் கட் பண்ணி போட்டுட்டு இட்லி பாத்திரத்தை தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு நம்ம இட்லிக்கு எப்போவுமே ஊற்றுறது மாதிரி அதோட ஒரு 25 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பர் சாஃப்டான தேங்காய் பூ வச்ச கோதுமை இட்லி கேக் ரெடி ஆயிரும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக இது சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஆற விட்ட பின்னாடி அதுவாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர். டாடா, பை பாய்.